ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய தமிழ் ஆசிரியர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இப்பொழுது 2ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தை பார்க்கலாம். நாம் இப்பொழுது பாடம் 1க்கு செல்லலாம். நாம் இப்பொழுது பட்டம் பறக்குது பாடலை பார்க்க போகிறோம். வண்ண பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது. இந்த வரிகளுக்கு பொருள் அறியலாமா? வண்ண பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது. வண்ணம் என்றால் கலர். நிறைய வண்ணத்தாள்களில் பட்டம் செய்து வானத்தில் பறக்க விடும்பொழுது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். காற்று வீசும் திசைக்கேற்றவாறு பட்டம் வளைந்து நெளிந்து பறக்கும். மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது. பட்டத்தை நூலில் கட்டி மெல்ல மெல்ல விடும்பொழுது தலையை ஆட்டிக்கொண்டே மேலும் கீழுமாறு பறக்கும். வானில் பட்டம் பறக்குது, வாலை ஆட்டி பறக்குது, அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. இந்த வரிகளுக்கு பொருள் பார்க்கலாமா? வானில் பட்டம் பறக்குது, வாலை ஆட்டி பறக்குது. பட்டம் வானத்தில் பறக்குது. எப்படி பறக்குதாம்? வாலை ஆட்டி பறக்குதாம். பட்டம் செய்து கீழ்ப்பகுதியில் நூல் கட்டிய இடத்தில் காகிதத்தில் வால் மாதிரி செய்து ஒட்டணும். அப்பதான் பட்டம் வாலை ஆட்டி பறக்க முடியும். அடுத்த 2 வரிகளுக்கு பொருள் அறியலாமா? அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. இடது பக்கமும் வலது பக்கமும் மாறி மாறி பறக்கும் பொழுது பார்ப்பதற்கு அழகாய் இருக்கும். வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது. இதற்கு பொருள் என்னவென்றால், பட்டம் காற்றில் பறக்குது. வித்தை என்றால் திறமை என்று பொருள். பட்டம் தலையை ஆட்டி வாலை ஆட்டி அங்கும் இங்கும் அசைந்து வித்தை காட்டி பறக்குது. அடுத்த 2 வரிகளுக்கு பொருள் அறியலாமா? வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. பட்டம் பறவை போல வட்டம் அடித்துக்கொண்டு வானில் பறக்குது. பறவையோடு போட்டி போட்டு கொண்டு நானும் பறப்பேன் என்று கம்பீரமாக பறக்குது. நீங்களும் பாடிக்கொண்டே பட்டத்தை பறக்க விடுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பட்டம் பலவிதமான வடிவிலும் அளவிலும் நிறங்களிலும் உள்ளன. பட்டம் 2 பக்கமும் முக்கோண வடிவில் உள்ளது. சீன மக்கள் பட்டம் விடுவது ஒரு விழாவாக கொண்டாடுகின்றனர். அக்காலத்தில் பட்டம் விளையாட்டு பொருளாக கூட இருந்தது. பட்டத்திற்கு காத்தாடி என்ற பெயரும் உண்டு. பறவை. பறவைகள் தன்னுடைய ரெக்கை கொண்டு பறக்கிறது. பறவைகளுக்கு பற்கள் கிடையாது. பறவைகள் உலகம் முழுவதும் சுற்றி வரும். பறவைகளின் முட்டை கடினமாக இருக்கும். பறவைகள் வானத்தில் பறக்கும். சில பறவைகள் தண்ணீரிலும் மிதக்கும். தமிழ்நாட்டின் பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கில் உள்ளது. நீங்கள் அனைவரும் குடும்பத்துடன் செல்லலாமே. கொடுக்கப்பட்டிருக்கும் பணித்தாளில் பறவைகளையும் பட்டங்களையும் வரைந்து மகிழ்க. தேங்க்யூ குட்டீஸ்.